ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. திருப்பாவை 20 33. தத்துவமன்று தகவு என்று நப்பின்னை பிராட்டியை கோபித்து கொண்டவுடன் அவள் தக்க சமயம் வந்தவுடன் எம்பெருமானிடம் விண்ணப்பிக்கலாம் என்று நினைத்து சிறிது நேரம் பேசாமல் இருந்தாள். அவளிடம் திவ்ய தம்பதிகளில் உயரிய குணங்களை சொல்லி தங்கள் விருப்பத்தை மீண்டும் தெரிவிக்கிறார்கள். இங்கே 33 என்று அமரர்களுக்கும் ரிஷிகளுக்கு மட்டும்தான் உங்கள் அனுக்கிரகமோ? ரட்சிக்க வேண்டுமென்றால் 33 வேண்டுமோ? 5 லட்சம் குடி ஆகாதோ? ஆண்களுமாய் அதிகமாய் இருப்பார்க்கு உதவின வன் பெண்களுமாய் சிலருமாய் இருப்பார்க்கு உதவலாகாதோ? தங்களை ரட்சிக்க தாங்களே முயற்சி செய்வார்க்குத்தான் உதவுவாயோ? தங்கள் ரட்சணத்திற்கு உன்னையே நம்பியிருப்பவர்க்கு உதவுவதில்லையோ? நாங்கள் தேவர் என்று அபிமானித்திருப்பவர்க்குத்தான் உபகரிப்பாயோ? அடிச்சியோம் என்று அடிவணங்கி இருப்பார்க்கு அளிப்பதில்லையோ? நீ அந்நிய பிரயோஜனங்களை பெற்று அகல விரும்புவாரைத்தான் ஆதரிப்பாயோ? அனன்ய பிரயோஜனராய் அணைக்க விரும்புவாரை ஆதரிக்கலாகாதோ? ரட்சித்தவுடன் எதிரம்பு கோக்கும் அவர்களுக்குத்தான் உதவுவாயோ? ரட்சிக்காவிடிலும் உன்னை நேசிப்பார்க்கு உதவுவதில்லையோ? அரக்கர் நீநகர் நீலறி வைத்தருள்வாய் என்று உன்னை எழுப்பி அரக்கரின் அம்புக்கு இலக்காக்குவார்க்கோ காரியம் செய்வது? உன்மேல் பசும்புல் விழுந்தாலும் சகியாதவர்களாய் உன் அழகை காண ஆசைப்பட்ட எங்களுக்கு காரியம் செய்யலாகாதோ? அமரர் மரணமற்றவர். கொன்றாலும் சாகாதார்க்குத்தான் உதவுவாயோ? உன்னை கணம் பிரிந்தால் மரணமடையும் எங்களை நோக்குவதில்லையோ? உப்புச்சாறு போன்ற அமிர்தத்தை விரும்பி இருப்பார்க்குத்தான் உதவுவதென்று உன் விரதமோ? தெவிட்டா அமுதமாகிய உன்னை விரும்புவாரை உபேட்சிப்பதே உன் கொள்கையோ? சக்தி உள்ளவர்க்குத்தான் காரியம் செய்வாயோ? அபலைகளை அழிக்கலாகாதோ? நோவுபட்டாலும் பொறுக்க வல்லவர்க்கு உதவும் அவன் நோவுபட பொறுக்காத எங்களுக்கு உதவலாகாதோ? உன் மணாளனை எம்மை நீராட்டு. உன் மணாளனை மொழிகளால் நீராட்டி எங்கள் மேல் அவனுக்குள்ள கோபத்தை போக்கடி. எங்களை உங்கள் இருவருடைய கருணை வெள்ளத்தாலே நீராட்டு. இவளை பேசின பேச்சை கேட்டு திருவுள்ளம் கலங்கினான் என்று அறிந்து இவளுடைய பெருமைகளை பாட்டின் பிற்பாதியால் பேசி அவளிடம் தங்கள் விருப்பத்தை விண்ணப்பிக்கிறார்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.